ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம செமி பட்டியாலா பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீட்டர் துணியில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் 2 மீட்டர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ துணியை ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை பாருங்கள், இந்த மாதிரி அகலத்தில் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் உயரத்துலையும் இன்னொரு ஃபோல்டிங், அப்போ உங்களுக்கு 4ஆக ஃபோல்ட் பண்ணி கிடைக்கும் துணி. பாருங்கள், இப்போ நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஃபோல்டிங் சைடு பார்த்தீங்கன்னா என் பக்கமாக இருக்குது, இந்த பக்கமும் ஃபோல்டிங் கீழே. ஓகே, எனக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், மேல் பகுதியிலையும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. ஓகே, துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு இதனுடைய பெல்ட்டுக்கான போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எட்டரை இன்ச் அளவுக்கு நான் பெல்ட்டுக்காக நான் கட் பண்ணுறேன். 6 இன்ச் பார்த்திங்கன்னா பெல்ட்னுடைய உயரம் வேணும். 2.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம போட போகிறோம். மேலே நார்மலாக நம்ம ரோப் வந்து போடுறது இல்லை, நாடா போடுற மாதிரி இல்லாமல் எலாஸ்டிக் போடுறதுனால நான் 2.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ 8.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதனுடைய அகலத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேண்ட் வந்து கட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பெல்ட்டை கட் பண்ணி தனியாக வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு போக எனக்கு மீதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 32 இன்ச் வந்துட்டு நான் இதில் ஹைட் மார்க் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் 34 இன்ச்சு ஹைட்டு தேவை. இதுக்கு கீழே நான் சின்னதாக ஒரு 2 பின்டெக்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது தனியாக நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாட்டம்னுடைய ரவுண்டு 7 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்டும் தையலுக்கு 1 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, டோட்டல் ஹைட்டில் மிட் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 16 இன்ச் வருது. அந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஓப்பன் சைடில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பக்கத்தில் அந்த மிட் பாயிண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ண போர்ஷனில் இருந்து நம்ம இந்த கால்னுடைய சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 7 இன்ச்சு, அதுக்கு இந்த மாதிரி நல்லா க்ராஸாக லைன் போட்டு விட்டுக்கோங்க. இங்கே ஸ்கேல் வச்சு போடணுன்னு இல்லை, ஃப்ரீ ஹேண்டாகவே வந்துட்டு நீ வரைஞ்சிடலாம் நீங்கள். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த துணியை அப்படியே எடுத்து பாருங்கள், இப்போ நான் இது இப்படி தான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அந்த கீழே இருக்குது இல்லையா, அந்த போர்ஷனை அப்படியே எடுத்து ஹைட்டாக வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைச்சி விட்டுக்க போகிறோம். நம்ம இப்படி வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இப்போ கிராச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் ஹிப் ரவுண்டை 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 14 இன்ச்சு வருது. அதில் 6 இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு போக மீதம் 8 இன்ச்சு இங்கே வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இதில் ஷேப் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ராச் லைன் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஒரு பீஸாக ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்று, பேக்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்று. ஸோ 4 பீசஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கீழே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 2 பின்டெக்ஸ் மட்டும் வைக்க போகிறேன்னு, அதுக்காக நான் இந்த துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, 4 இன்ச்சு உயரத்தில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, கீழ்ப்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அப்புறமா 2-3 பின்டெக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன்.
இதனுடைய சுற்றளவு பேண்ட்னுடைய அதே அளவு 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா இந்த 2 இன்ச்சையும் சேர்த்து நீங்கள் ஹைட்டில் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். கட்டிங் வந்து ரொம்பவே சிம்பிள். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸை நம்ம இந்த பேண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பீஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரி அந்த 2 பீசஸையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எக்ஸ்ட்ரா பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த க்ராச் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே, எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பேண்ட்டுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலும் நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் க்ராச் ஜாயின் பண்ணுறேன். அதுலேயும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் க்ராச் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தா மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போ நான் வைக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை பார்த்த மாதிரி வைக்கணும். ஒரே அளவில் ப்ளீட்ஸ் வைங்க. நான் ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வைக்கலாம். நம்ம 2 மீட்டர் துணியில் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு செமி பட்டியாலா ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ இதனுடைய அந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 18 இன்ச்சு இருக்குது. நான் 18.5 இன்ச் அளவுக்கு இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் 2 பீஸையும் சேர்த்து தையல் போட்டுட்டு தான் நம்ம அந்த துணியோடு சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் சுற்றளவில். ஓகே, பாருங்கள், 2 பக்கமும் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாகிடுச்சு. இதனுடைய இந்த டாப்பில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அளவு எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப் விடணும். இதில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அது இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக கேப் விட்டு பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணலாம். 22 இன்ச்சஸ்க்கு நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுடைய கரெக்டான மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணி நீங்கள் எலாஸ்டிக் எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஓகே, இதை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இதை உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே,
பாருங்கள், இப்போது எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய அந்த சென்டரில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போடும்போது இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து வச்சு ஒரு தையல் போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம இந்த பேண்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதனுடைய இந்த பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பின்டெக்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஒரு 3 லைன் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இதனுடைய உள்பக்கமாக இந்த துணியை வச்சு ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே, தையல் போட்டதுக்கப்புறமா இது அப்படியே இதனுடைய நல்ல பக்கத்துக்கு திருப்பி சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கால்லையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் 2 கால்லையுமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கால் சுற்றளவிலிருந்து இன்னொரு கால் சுற்றளவுக்கு தையல் போட்டு பேண்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே கிராச் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் இன்னொரு கால் பகுதியும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 மீட்டர் துணியில் நம்ம செமி பட்டியாலா ஃபுல் ப்ளீட்ஸோட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.